குழைத்த பத்திர போன மான்னேர் நோக்கி மணவாளா, அது பார்த்தோம். மான்னேர் நோக்கி மணவாளா, மான்போல் பார்க்கக்கூடிய உமையின் கணவனே மணவாளா, மன்னே நின்சீர் மறப்பித்து, மன்னே நிலையானவனே உன்னுடைய சிறப்பை மறக்க வைத்தாய், மறப்பித்து. இவ்வூனே புகையனை நூக்கி, இந்த நூக்கிங்கிறது அப்பர் தேவாரத்தில் இருக்குதுன்னா அதை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கே இருக்கு? போன வகுப்பில் கேட்டேன், எத்தனாவது பாட்டில் இருக்குது? இந்த புக்கில் இருக்குது தம்பி, இப்போ வச்சுருந்தீங்களா? அந்த புக்கிலே இருக்குது. மன்னே நின்சீர் மறப்பித்து இவ்வூனே புகையனை நூக்கி, எதுக்குள்ளே தள்ளி விட்டுட்டீங்க? உடம்புல தள்ளிட்டீங்க. மாணிக்க வாசகர் பிறவிக்கு உரியவர் அல்ல. திருவாசகம் பாட வைக்கணும்னா அவர் என்ன செய்யணும்? பிறக்க வைக்கணும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, என்னை பிறக்க வைக்கிறதுக்காக உங்களை மறக்க வச்சிங்க. அப்போ ஒரு விஷயம் தெரியுது, இறைவனை மறந்தால் பிறந்துருவோம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே. அதை இதில் இணைச்சி படிக்கணும். போன வாரம் படிக்கலை, சும்மா சொல்லி பார்ப்போம்னு பார்த்தேன். புதுசாக ஒரு பாயிண்ட் கிராஸ் ஆகுது. மறந்தால் பிறவி, மறந்துடாதீங்க. இறைவனை மறந்தால் பிறவி வரும். மாணிக்க வாசகர் மறக்காமல் இருந்தார், மறக்க வச்சாராம். இவரை நம்மளை மறக்க வச்சாதான் இவரை பிறக்க வைக்க முடியும். அதனால் என்னை உங்களை மறக்க வச்சிங்க. எத்தனாவது மந்திரம் சொன்னாக்கண்ணா? நம்பரே இல்லையே. பேர் 5னா உயர்ந்தேன் மனை வாழ்க்கையா? காத்தாழ்பவர்ங்கிற மந்திரம். காத்தாழ்பவர் காவல் இழந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய ககம்புய நூக்கியிட. இந்த நூக்கி எங்கே இருக்குன்னு போன வாரம் கேட்டேன். இன்னும் வந்துடுறேன்னு போனவங்க தான். ஒரு வாரம் ஆச்சு. இந்தாங்க. எத்தனாவது மந்திரம் சொன்னேன்? 5வது மந்திரம். ஞாபகம் வச்சுடுங்க. ஏன் திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தெரியுமா? வகுப்பில் ஞாபகமாக சொல்லுவேன். இப்போது மறையவரும் வானவரும் வணங்கினடான் கண்ட 6வது மந்திரம் அடிக்கிறேன் பார்த்தியா? இது மைண்டில் செட் பண்ணிடுவேன். அதுக்காக தான் 5வது மந்திரத்தில் நூக்கி இருக்குது. அதுக்காக தான். உன்னை மறக்க வைத்து என்னை உடம்பில் புகச் செய்தார். ஊனே புகையனை நூக்கி, நூக்கினா தள்ளி. யார் பயன்படுத்துகிறார்? அப்பர் பயன்படுத்துகிறார். அவருடைய கூற்றாயினவாரில் பயன்படுத்துகிறார். உழல பண்ணு வித்து விட்டாய். உழலன்னா அலைய. இந்த பூமியில் பிறந்து இப்போ தான் திருப்பெருந்துறை போயிட்டு வந்ததுனால திருவாசகம் படிக்க நல்லா இருக்கு. ஏன்னா திருப்பெருந்துறை போய் குருந்த மரமெல்லாம் பார்த்துட்டு பிறகு அந்த என்ன குளம், திருத்தமாம் பொய்கைங்கிற குளம் பார்த்துட்டு, ஆனி திருமஞ்சனை வேற அன்னைக்கு என்ன இடித்தாங்க? பொற்சுண்ணை இடித்ததை பார்த்துட்டு, அதெல்லாம் விட மகிழ்ச்சியான ஒரு செய்தி மாரியம்மனுடைய அருள்னு தான் சொல்லணும். அதாவது தம்பிரான் சாமி நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணார், எப்படி பாடணும். அது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்வைஸ் பண்ணுறாரு. சனிக்கிழமை நான் சொன்னேன், ஏமா நீ பாட போனால் ஓதுவார் யாருன்னு கேட்பாங்க, உனக்கு யார் தேவாரம் விளக்கம் சொல்கிறாருன்னு கேட்பாங்க, வகுப்பு கொடுங்க வந்துரு அப்படின்னு. நாளைக்கு இங்கே வருது, எங்கே? சோமாரப்பட்டிக்கு தம்பிரான் சுவாமி உபகாரம். ஆமாம், கேட்பாங்க. விவரம் தெரியாமல் இருக்காத. இப்போ இவனெல்லாம் சித்தாந்த வகுப்பு எல்லாம் அட்டன் பண்ணுறான். நீங்கள் 5 வருஷம் போனால் பெரிய சித்தாந்தியாக வந்துடுவோம். சித்தாந்தத்தில் எல்லாமே அப்படி நீங்கள் பழகணும். எனக்கு பாடுறதுல மட்டுமே உடன்பாடு கிடையாது. சரியை கிரியை யோகம் ஞானம் 4லேயே என்ன செய்யணும்? சந்தேகம் வந்தால் சொல்லிக் கொடுக்க தெரியணும். நேற்று நாங்கள் அந்த வேதாந்த வகுப்பில் அந்த சாமி ஒரு அழகான உதாரணம் சொன்னார். பிராணாயாமம் செய்து தான் மனதை அடக்கிறோம். பிராணாயாமம் செய்து தான் மனதை அடக்கிறோம். ஒரு உதாரணம் சொன்னார். ஏன் பிராணாயாமத்தையும் மனதையும் இணைச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நீங்கள் சாலையோரமாக போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு மரத்தையெல்லாம் கட் பண்ணி விடுவாங்க. அப்போ தான் அது என்ன செய்யும்? நேராக போகும். யூக்கலிப்டஸ் மரத்தை கட் பண்ணி விடுவாங்க, நேராக போகும். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கட் பண்ணி விற்றுருவாங்க. அப்போ மரம் நேராக போகணும்னா கிளையை கட் பண்ணணும். மனசு நேராக போகணும்னா பிராணனுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஒன்றை கட் பண்ணணும். அப்போ ரெண்டையும் இணைச்சி எதா செய்யணும்? ஒன்றா இணைச்சி அனுப்புறது தான் அப்படின்னு ஒரு உதாரணம், அழகான உதாரணம் சொன்னார். இதில் நமக்கு யாரும் இது வரைக்கும் சொல்லலை. அவர் துறவிகள் அதை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ சரியையில் சந்தேகம் கேட்டால் சொல்லணும், கிரியையில் சந்தேகம் கேட்டால் சொல்லணும், யோகத்தில் கேட்டால் சொல்லணும், ஞானத்தில் கேட்டால். அவர் தான் முழுமையான சைவர். அவர் பாடுறவராக இருக்கலாம், சித்தாந்தியாக இருக்கலாம், வேள்வி செய்கிறவராக இருக்கலாம். ஆனால் எல்லாம் தெரியும்.
நான் அதைத்தான் விரும்புகிறேன். நம்மகிட்ட என்ன சிக்கல்னா, சரியை கொன்றவருக்கு கிரியை தெரில, கிரியை கொன்றவருக்கு யோகம் தெரில, யோகம் பண்ணுறவருக்கு ஞானம் தெரில. இது என்னதுன்னா இந்த மருத்துவ மாதிரி ஆகிட்டு, ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆகிட்டு, ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஆகிட்டு. அப்போ ஒருங்கிணைக்க முடியல. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சைவத்தில். உழல பண்ணு வித்து விட்டாய், அப்போ என்னை அலைய வைத்தாய். ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து, ஆனாலும் என்னுடைய அறியாமையை அறிந்து நீயே அருள் செய்து என்னைக்கு நீ என்னை அழைக்கப் போகிறாய்? கோனே கூவிக்கொள்ளும் நாள், கூவுதல்னா அழைத்த, என்னைக்கு அழைக்கப் போகிறாய்? என்றென்று உன்னை கூறுவது. நான் என்னைக்கு எனக்கு என்னை நீ அழைக்கப் போகிறாய், என்னைக்கு என்னை அழைக்கப் போகிறாய் என்று இப்படியே நான் சொல்லிகிட்டு இருக்கிறதா? என்னைக்கு அழைப்ப அப்படி கேட்டது தான் மந்திரம் 4. 5வது மந்திரம் கூறும் நாவே முதலாக. இந்த 5வது மந்திரம் தானே இது, 5 தானே? 5வது மந்திரத்தில் 3வது வரி சொல்லுங்க. வேறோர் பரிசிங்கு ஒன்றில்லை, அந்த மெய்மை உன்னை விரித்துரைக்கில்ங்கிறத முதல்ல சொல்லணும். பொருள் சொல்லும்போது மெய்மை உன்னை விரித்துரைக்கில், அந்த வரியை சொல்லிட்டு பொருள் சொல்லணும். உன்னுடைய தன்மைகளை விரித்து சொன்னால் அப்படின்னு ஆரம்பிக்கணும். மெய்மை உன்னை விரித்துரைக்கில் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ. கூறும் பேசப்படுகின்ற நா முதலிய கரணங்கள் நீங்கிற மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் கரணம்னு பேர். கரணத்துக்கு பொருள் சொல்லணும்னா கூட சைவ சித்தாந்தம் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். எதுவுமே தெரியாமல் திருவாசகத்துக்கு என்ன செய்ய முடியாது, பொருள் சொல்ல முடியாது. மெய், வாய், கண்மூக்கு, செவிங்கிறது எனது கரணங்கள், இந்திரியங்கள். கரணம்னா கருவி, ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அந்த கரணம், இதெல்லாம் சைவ சித்தாந்த கலைச்சொற்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ். கலைச்சொல்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் பேர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அது எல்லாரும் பயன்படுத்த மாட்டாங்க, சைவ சித்தாந்தத்தில் வரும். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ. எல்லாமே யாரு? எல்லாமே நீதான். எல்லாமே நீதான்னு சொன்னால் வேதாந்தத்தில் வேற பொருள், சித்தாந்தத்தில் வேற பொருள். வேதாந்தத்தில் எல்லாமே இறைவன் அர்த்தம், சித்தாந்தத்தில் எல்லாத்துலேயும் நீ இருக்கிறன்னு அர்த்தம். எல்லாமே மாயையிலிருந்து வந்திருக்குது, ஆனால் நீ அதில் என்ன செய்கிற? இருக்கிறன்னு அர்த்தம். வேதாந்தத்தில் எல்லாமே இறைவன் தான். எது சரி எது தப்பு ரெண்டுமே சரிதான். அது அவங்க கொள்கை, இது உங்கள் கொள்கை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது கொள்கை, அவ்வளோதான். இதில் அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு போதாது. அப்படிதானே? நமக்கு போதாது. சரிதானா? கூறும் கரணம் எல்லாம் நீ, எல்லாமே நீதாங்கிறார். தேரும் வகை நீ, நான் தெளிவடைகிற வழி நீதாங்கிறார். தேரும் வகை, நான் தெளிவடைகிற வழியே நீதான். அதனால்தான் மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல நெறியே போற்றினார். நெறியே போற்றினார். நெறினா வழி. சிவபெருமானுக்கே ஒரு பேர் நெறி. சிவபெருமான் நெறியாக இருக்கிறார். இப்போ நாம் படிக்கிறோம்ல, உயர் ஞானம் 2ஆம், ஒன்று திருவருள், மற்றொன்று அதனை தெளிய போதும் சிவாகமம். உமாபதி சிவன் சொல்கிறார். ஞானம் 2, ஒன்று அருள், இன்னொன்று நூல். நூலுக்கு என்ன சார் வேலைன்னா நெறி காட்டுதல். என்ன வேலை? நூலுக்கு வேலை வழிகாட்டுதல், அருளுக்கு வேலை அந்த வழி போய் அடையிற இடம்தான் அருள். அது உங்களுக்கு சிவபிரகாசத்தில் அடுத்த வகுப்பில் வரும். அந்த உரையில் வருது. நூலுக்கு என்ன வேலை? வழிகாட்டுறது வேலை. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகணும்னா நீங்கள் அதில் எதில் பார்க்குறீங்க? ரூட்டு பார்க்குறீங்கல்ல, அது எதை காட்டுது? வழிகாட்டி முடித்த பிறகு ரூட் மேப் போடக்கூடாது. அந்த இடத்துக்கு வந்தாச்சு, அது பிறகு எதுக்கு வேலை முடிஞ்சது? அதுதான் உங்களுடைய ஏம் முடிகிற இடம்தான் அருள். அது அழகாக உரையில் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காங்க. அதனால் தேரும் வகை நீ, நெறியே இறைவன் தான். நம்ம மாரியம்மன் நினைவாகவே, திருவாசக நினைவாகவே, இறைவன் நினைவாகவே இருந்தோம்னா சரியை காட்டும், இறைவனுடைய அருள் கிரியையை காட்டும், யோகத்தை காட்டும், ஞானத்தை காட்டும். அப்படி படிப்படியாக அந்த நெறியில் போகலாம். தேரும் வகை நீ, திகைப்பும் நீ. நாம் திகைச்சு நிற்கிறதும் அதுவும் இறைவனுடைய
இறைவன் நமக்கு செய்விக்கின்ற ஒரு செயல் தான். சில நேரங்களில் நம்ம திகைச்சு நிற்போம். நாம் அப்படி நிற்கணுங்கிறது யாருடைய விருப்பம்? இறைவனுடைய விருப்பம்தான். எல்லாமே இறைவனுடைய விருப்பந்தாங்கிறது தான் நம்முடைய கொள்கை. நீ ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, திகைப்பும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ. பாருங்க, தீமையும் நீ தான், நன்மையும் நீ தான். அதாவது ஒரு அந்த கடப்பாரை சொன்னால் தான் இந்த பிரச்சனை முடியும். கடப்பாரை சொன்னால் தான் முடியும். பண்டார சாத்திரத்தில் ஒரு கேள்வி இருக்குது. அருள் அம்பலவான தேசிகர் ஒரு கேள்வி கேட்குறாரு சாமி கிட்ட. திருடுறவனுக்கு கடப்பாறையை கொடுத்தது நீங்கள், திருடுறவனுக்கு கடப்பாறையை கொடுத்தது நீங்கள், எங்கே திருடணும்னு சொல்லி கொடுத்ததும் நீங்கள், திருடுற இடத்த காட்டினதும் நீங்கள். ஆனால் அவனை தப்பு செய்தான்னு நரகத்துக்கு யார் அனுப்புகிறா? நீங்கள் தான் அனுப்புகிறீங்க. இதில் அவன் கெட்டது பண்ணுறானா அல்லது நீங்கள் பண்ணுறீங்களா? ஒன்றுமே புரியலையேன்னு இப்படி 10 கேள்வி இருக்குது பண்டார சாத்திரத்தில். நமச்சிவாய மூர்த்திகள் இடத்துல கேட்குற நமச்சிவாய மாலைங்கிற நூலில் இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பகிரங்கமாக நடத்த மாட்டாங்க. நம்ம தான் முதல்ல தமிழ்நாட்டில் அதை பகிரங்கமாக யூடியூப்பில் போட்டு நடத்த மாட்டாங்க. எல்லாம் அது ரகசியங்கள், சைவ சமய ரகசியங்கள் இருக்கிற நூல். பண்டார சாத்திரம்னா திருமட குருமார்கள் 14 சாத்திரத்தில் புரியாத இடங்களை புரிய வைக்கிற இடம். அந்த ரகசியத்தெல்லாம் நம்ம சாதாரணமாக கொடுக்குறோம் இந்த நூல் மூலமாக. கேள்வி என்னது? திருடுறவனுக்கு கடப்பாறை கொடுத்தது நீங்கள், எங்கே திருடணும்னு சொன்னதும் நீங்கள், திருடும்போது கூட இருந்தது நீங்கள். சாமி கூட இல்லாமல் வேலை செய்ய முடியாது. பிறகு எதுக்கு அவனை நரகத்துக்கு அனுப்புனீங்க? அதுக்கு பதில் என்ன தெரியுமா? திருடனுங்கிற எண்ணத்தை சாமி தரல. எண்ணம் இங்கிருந்து வந்ததுன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆணவ மலத்திலிருந்து வந்தது. ஆணவ மலம் என்ன பண்ணும்? அறியாமையை தரும். அவனுக்குள்ள இருக்கிற அறியாமையிலிருந்து தான் திருடனுங்கிற எண்ணம் வந்தது. அதை அவன் செய்ய வச்சாதான் நாளைக்கு திருட மாட்டான். அவனை செய்ய வச்சு நரகத்துக்கு அனுப்பி நல்லா அங்கே கொண்டு போய் கவனித்து திரும்ப கொண்டு வந்து, சும்மா நரகத்துக்கு போனால் போக மாட்டான். திருட வச்சு நரகத்துக்கு அனுப்பி அங்கே வச்சு அவனை கொஞ்சம் நல்லா கவனித்து திரும்ப இங்கே கொண்டு வந்து திரும்ப திருட வச்சு. ஒருத்தர் கேட்டார், இல்லை அதெல்லாம் மன்னிச்சு விட்டுலாம்னா கைலாயத்தில் திருடிட்டு வந்துடுவான் அப்படின்னா. ஒருத்தர் கேட்டார், அப்படியெல்லாம் திருட வைக்காமல் சாமி அவனை திருத்திடலாம்லான்னு கேட்டார். கைலாயத்தில் போய் திருடிட்டு வந்துடுவான். அவனை பியூரிஃபை பண்ணணும். திருட வேண்டும் என்ற எண்ணத்தை சாமி கொடுக்கல. எண்ணம் வந்த பிறகு அந்த சூழலை யார் கொடுத்தா? சாமி கொடுத்தார். இதுதான் சைவ சித்தாந்த ரகசியம். அது ஏன் கொடுத்தார் அப்படின்னு கேள்வி கேட்டால், நீங்கள் உயிரினுடைய ஒரு குறை கொடுத்தாதான் அது அதை விடும். இது உயிருக்கு குறை. என் பேத்தி தாத்தா கார் வாங்கிட்டு வாங்குது. நான் என் பேத்திக்கிட்ட, நம்ம கார் பெரிய கார் இருக்குது, உனக்கு தான் வச்சுக்க அப்படின்னா, ஓ தாத்தா முதல்ல அப்படின்னு சொல்லும். எங்கள் வீட்டில் தெற்கு வாசலில் சப்பாத்தி சுடுற அந்த கட்டையை வச்சுக்கிட்டு களிமண்ணை வச்சு உருட்டிகிட்டு இருக்குது என்னுடைய பேத்தி. உடம்பெல்லாம் களிமண், கைகால் ஏற்கனவே சொன்னேன், கைகாலெலாம் அழுக்காயாச்சு. எங்கள் வீட்டுக்கு எண்ணெய் விற்கிற ஒரு அம்மா இது குழந்தைக்கு அழகா, இப்படியா இருப்பாங்க, சின்ன பிள்ளைக்கு இது அழகா, வாத்தியார் பிள்ளைய எப்படி இருக்கும், போ போ, இது பதில், நீ முதல்ல போ அப்படிங்குது. அப்படின்னா என்ன? இதை நான் ஏன் சொல்லலைன்னா அதை செஞ்சுட்டு தான் வரும். உங்கள் வீட்டில் 15 லட்ச ரூபா கார் இருக்குது சார், உங்கள் பேரனுக்கு 3 வயசு, கார் கேட்குறான், 15 லட்ச ரூபா காரை வச்சுடுங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? 15 லட்ச ரூபா காரை நீ வச்சுக்கன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு அந்த கார் தேவையில்லை. அவனுக்கு தேவை 15 ரூபா கார் தான். அவனுக்கு தேவை என்னது? அதை கொடுத்து தான் நீங்கள் எந்த காருக்கு கொண்டு வர முடியும்? 15 லட்ச ரூபா காருக்கு கொண்டு வர முடியும். நான் ஒரு அழகான உதாரணம் சொன்னேன். இந்த தீமை நன்மைங்கிறது ரொம்ப ஆபத்தான இடம். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ விரிக்கிறேன். அழகான உதாரணம் சொன்னேன். ஆமாம், அந்தந்த நேரத்துக்கு. ஆமாம், நான் ஒரு அழகான உதாரணம் சொன்னேன். இந்த பாடத்தை நடத்தும்போது, இந்த கடப்பார கதை சொல்லும்போது, எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் கோஎட் ஸ்கூலாக போட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 12 வரைக்கும் பிள்ளைகளையும் பையனையும் ஒரே வகுப்பில் அடைச்சி படிக்க வச்சுருவோம். ஈவன் இந்த பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுனாலே அவனுக்கு பிடிக்காது, அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். அதே நீங்கள் கோஎட் இல்லாமல் போட்டு பாருங்கள். கோஎட் போட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் என்ன செய்வோம்னா டார்ச்சர் பண்ணுவோம், பிள்ளைகிட்ட பேசக்கூடாது, அதில் தப்பு தெரியுமா அப்படின்னு மிரட்டி அவன் காலேஜில் போய் என்னது படிக்கிறத விட எதில் கவனம் அதிகமாக போகுது?
இதிலே தான் போகுது, கவனம் இதில் தான் போகுது. நேரத்தை வீணாக்குறான். ஏன் அவனை நீங்கள் என்ன செய்ய விட்டுட்டீங்க? இயல்பாக அவனை வளர்க்கலை. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெண்டு கேர்ள்ஸு 3 பையன் கூட்டணியாக உட்காந்து படி, உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லிக் கொடு, அவனுக்கு தெரிஞ்சு நீ சொல்லிக் கொடு. பாலியல் பேதங்கள் கிடையாது. அப்படி கொடுத்துட்டோம். அந்த பாலியல் பேதம் இல்லைன்னு பழக்கிட்டோம்னா அது என்ன செஞ்சிடும்? நேச்சராக வந்துடும். மானிட இயல்பு சூழலை நீங்கள் தடுத்தீங்கன்னா அது சிக்கலாக மாறும். அதுதான் தீமையும் நீ தான். சரியாக சொல்லுங்கள் சார். நான் தீமை என்பது மறைப்பு சக்தி, நன்மை என்பது அருள் சக்தி. மறைப்பு சக்தியே நீதான், அருள் சக்தியே நீதான். என்னை பிறக்க வச்சு துன்பம் தந்தது நீதான், என்னை பிறவாமை செய்து இன்பம் தந்தது நீதான். அந்த துன்பம் தந்ததுக்கு காரணம் என்னுடைய அறியாமை. இன்பம் தந்ததுக்கு காரணம் என்னுடைய அறியாமை போயிற்று. அதனால் நீ அருள் செய்த. பழி யார் மேலே போட முடியாது? இறைவன் மேலே போட முடியாது. பேஷண்ட் செய்த தவறுக்கு டாக்டர் பொறுப்பேற்க முடியாது. மாணவன் செய்த தவறுக்கு வாத்தியார் பொறுப்பேற்க முடியாது. அதுதானே? இப்போ கண்டக்டர் சொல்கிறாரு படியில் நிற்காதன்னா அவன் என்ன செய்கிறான்? படியில் நின்று கீழே விழுந்து எத்தனையோ பேருக்கு உயிருக்கு ஆபத்தாயிருக்கு. இதுக்கு நீங்கள் கண்டக்டர் டிரைவருங்க இப்படி படி சொல்லுவீங்க? அதுதான் இந்த தீமை நன்மைங்கிறது இந்த இடத்துல தான் வருது. தீமைங்கிறதுக்கு என்ன பொருள்? மறைப்பு சக்தி. மறைப்பு சக்தியாக நின்றது நீதான், அருள் சக்தியாக நின்றது நீதான். சோதியனேங்கிறது அருள் சக்தி. துன் இருளே, இருட்டு வந்து கொடுமை தானே, தீமை தானே. துன்னிருளேங்கிறது மறைப்பு சக்தி. துன்னிருளேங்கிறது மறைப்பு சக்தி. அதான் தீமை நன்மும் உழுது. இதுக்கு பொருள் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். வேதாந்த முறையில் ஈஸி. எல்லாம் பிரம்மம், ஏகம் பிரம்மம், சர்வம் பிரம்மம்னா முடிஞ்சுது. அப்போ ஆனால் இது வந்து இவர் எந்த இதில் தான் எழுதுகிறார்? சித்தாந்தத்தில் எழுதுகிறார். அதான் இது கொஞ்சம் கஷ்டம். நீ வேறோர் பரிசு ஒன்று இங்கு இல்லை, உனக்கு வேறாக எந்த தன்மையும் இல்லை. எது நடந்தாலும் யாருடைய தன்மையால் தான் நடக்குது? இறைவனுடைய தன்மையால் தான் நடக்கிறது. தேரும் வகையன் சிவலோகா. கடைசியில் கேட்டார், நிலைமை இப்படி இருக்கும்போது நான் தெளிவடைகிறது எப்படி? நான் தெளிவாகணும், அதுக்கான வழியை சொல்லுங்கன்னு கேட்குறார். இந்த பதிகமே ரொம்ப முக்கியம். இந்த பதிகத்துக்கு குளைத்த பத்துன்னு தானே பேர். போயிட்டோம் சரி, சிவார்ப்பணம். குளைத்த பத்துங்கிறது வந்து நீங்கள் அதில் தான் திருவாசகத்தில் அன்றே இந்த நாவியும் அதில் தான் இருக்குது. காலையில் எழுந்த உடனே அந்த ஒரு திருவாசகம் சொன்னால் போதும், என்ன பிரச்சனை வந்தாலும் மனசில் ஒரு தைரியம் வரும். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும்? அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் ஒன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலே. நீ என்னைக்கு என்ன பக்தனா ஏற்றுக்கிட்டையோ அன்னைக்கே என்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அப்போ உடல் பொருள் ஆவிக்கு பிரச்சனைனா யார் கவலைப்படணும்? நீ தான் கவலைப்படணும். நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு கேட்குற. நீ என் உடம்புக்கு ஒன்றுனா நீ தான் கவலைப்படணும். ஏன்னா ஓனர் யார்? நீ தான். ப்ராப்பர்ட்டி ஓனர் நீ தான். எவ்வளோ அழகான சித்தாந்தம். அன்றே இந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, எண்டோள் முக்கண் எம்மானை உனக்கு 8 தோள்கள், நான் எதுக்கு பயப்படணும்? முக்கண் நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. அந்த நாயகத்தை மேலே எடுத்து பாடணும். நாயகமே அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, எண்டோள் முக்கண் எம்மானே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு. எங்கள் ஸ்கூலில் இப்படி பாடுவேனா? முடிஞ்சது இன்னைக்கு வகுப்பு, அவ்வளோதான். இனி நான் இறைவனாக நிறுத்தினாதான் உண்டு அப்படிமாங்க பசங்க. புரியுதா? நானோ இதற்கு அதில் நிறுத்திடணும். நாயகம் எங்கே போயிட்டு கொஸ்டினில் முடிக்கணும். நானோ இதற்கு. அந்த ஒரு திருவாசகத்தை டெய்லி சொன்னாலே
எல்லா கவலைகளும் போய் கவலை வரும்போதெல்லாம் இதை என்ன செய்யணும் சொல்லணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இன்னொரு திருவாசகம் இருக்குது, போற்றியோம் சோமுசேருக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்தில் தேவாரம் முற்றுவதல்ல, எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க? 27 முறை சொல்லிட்டு தான் முற்றோதல் தொடங்கும். எந்த மந்திரம்? போற்றியோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மனசில் கவலை வந்த செல்லில் அடித்தா வருது. திருவாசகம் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. நம்முடைய கார்த்திகை விழா மன்ற விழா நடக்கும்போது சிவா ஒரு 4 மாதத்துக்குள்ள நமக்கு சொற்பொழிவு வரும். இப்போ நம்ம ஐயாச்சாமியே வர்றாரு இடையில, அப்படி தானே? உங்கள்கிட்ட விஜயகுமார் ஐயாட்ட தான் கேட்டேன். ஐயாச்சாமி 2-3 மாதத்துக்குள்ளே வர்றாருல்ல, அதுக்கு பிறகு நமக்கு வரும். அப்போ திருவாசகம் கையடக்க புக்கு இருக்குல்ல, ஒன்று நீங்கள் காட்டினீங்கல்ல, அது கொடுக்குறோம் எல்லாருக்கும். நாம் வாங்கி கொடுக்குறோம், எல்லாருக்கும் அது வாங்கி கொடுக்கலாம். போற்றிவோம் நமச்சிவாய புயங்கனே நீங்கள் மணி பார்த்துடுங்கன்னு சொல்கிறது தெரியுது. நல்லா தான் பேசுகிறீங்க, டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்கிறீங்க, முகத்தில் தெரியுது. போற்றிவோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றிவோம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றிவோம் நமச்சிவாய புறமெனை போக்கல் கண்டாய், போற்றிவோம் நமச்சிவாய சய போற்றி. இந்த திருவாசகம் சொன்னாலும் மனக்கவலை போகுங்கிறாங்க பெரிய. எங்களுக்கு தெரிஞ்சு யூகேபி குடியில் தான் உடுமலைப்பேட்டையில் முதல்ல திருவாசகம் முற்றுதல் தொடங்கிச்சு. 27 மலர் வைத்து இந்த மந்திரம் சொன்ன பிறகு தான் எதே தொடங்கும், முற்றோதலே தொடங்கும். 27 போய் எண்ணி வைப்பாங்க. ஆர்விஎஸ்லாம் நாங்கள்லாம் அதில் முதல் டீம், பாலு சார், நான், ஆர்விஎஸ் ஆறுமுகம். 108 அந்த 27 4 பண்ணுங்க, 108 ஆயிரம். நமக்கு எப்போவுமே 9 வரணும். 2 + 7 9. நமக்கு சைவ சமயத்தில் என்ன வரணும்? அம்மையுடைய எண்ணது. அருளுக்குரிய நம்பர் எத்தனை? 9வது. நம்ம நவராத்திரி வருதில்ல, அது அருளுக்குரிய எண்ணது. அதனால் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாமோ. நான் திகைச்சு போயிருக்கிறேன், யாருமே என்ன தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க, நீ பண்ண வேண்டாமான்னு கேட்குறாரு. அழகான மந்திரம். இந்த மந்திரம் படிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது இவ்வளோ விஷயம் இருக்குது. அதாவது கரணங்களெல்லாம் நீ தான், அதே மாதிரி நான் தெளிவடைகிறதுக்கான வழியும் நீ தான், நான் திகைச்சு நின்னா அதுவும் நீ தான். எல்லாத்தையுமே எதா பார்க்கறது? இறைவனாக இப்போ நீ தான். தீமை நீ தான், நன்மை நீ தானே என்ன அர்த்தம்? மறைப்பு சக்தி நீ தான், அருட்சக்தி நீ தான். நீ மறைச்சதுக்கு நான் செய்த வென காரணம், என்னுடைய அறியாமை காரணம். நீ நன்மை செய்ததுக்கு நான் செய்த சாதனம் உன்னுடைய அருள் காரணம். நன்மை நீ. வேறோர் பரிசுங்கு, அதை முழுசாக சொல்லுங்கள். வேறோர் பரிசுங்கு ஒன்று இல்லை, உனக்கு வேறாக எந்த தன்மையும் என்னிடத்தில் இல்லை. புரியா? இல்லை. தேரும் வகையன், நான் எப்படி தெளிவடைகிறது அதுக்கான ஐடியாவை நீங்கள் சொல்லுங்கன்னு யாருக்கிட்டே கேட்குறாரு? இறைவன்கிட்டே கேட்குறாரு. தேரும் வகையன், சாமிகிட்டையே நம்ம திட்டத்தை கேட்கணும். சில பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஊரை சொல்லுவான், எப்போ சார் பஸ்ஸு? அந்த பக்கம் தான் 13ஆம் நம்பர் 14ஆம் நம்பர் சொல்லுவான். திரும்ப நம்மகிட்ட கேட்பான். பிறகு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரில் ஏறி போயிட்டு இருப்பான். இப்படி நிறைய ஊருக்குள்ளே இருக்கிறான். அங்கே இருக்கிறவனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. அதைத்தான் இவர் சொல்கிறாரு. நான் யார்கிட்டையும் இந்த ஐடியாலாம் கேட்குறதல்ல, யார்கிட்ட மட்டும்தான் கேட்பேன். தேர்வு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உண்டு. அவன் என்ன செய்வான் தெரியுமா? நம்ம ஸ்டாப் வரணும்னா நம்ம முடிச்சே இருந்தாலும் வரும். பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சரி எங்கள் ஸ்டாப் வந்தால் சொல்லிடுங்கன்னிடுவான். அந்த ஊருக்கு, அந்த ஊர் தான் அவன் சொந்த ஊராகவே இருக்கான். பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட என்ன சொல்லிடுவான்? சார் காரைக்குடி வந்தால் சொல்லிடுங்க சார்ம்பா. ஏன்னா இவன் தூங்கலாம், யார் எழுப்பி விடுவான்? காரைக்குடிக்கு நீங்கள் இதான் சார் முதல் தடவையாக போகிறேன் அப்படின்னுடுவான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் அவன் தூக்கத்தை கெடுத்து முடிச்சே உட்காந்து யாரை எழுப்பி விடுறது? இவன் ஒரு கொரட்டை போட்டு எந்திரிச்சிருவான். அநியாயம் நிறைய ஒரு உலகத்தில் இருக்கிறான். அடுத்தவனை யூஸ் பண்ணுறது. மாணிக்க வாசகர் சொன்னார், நான் எப்படி தேர்றதுங்கிறதா யார்கிட்டையும் கேட்க தயாரில்லை, யார்கிட்ட மட்டும்தான் கேட்பேன். தேரும் வகையன் சிவலோகா, நான் திகைச்சு போயிருக்கிறேன், என்னை தெளிவடைகிற கடமை உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாரும் வந்தால் எனக்கு வேண்டாம், யார் தெளிய வச்சா போதும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அளவில் நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ந்து படிப்போம். ஒரு ஒரு தேவாரம் பாடுங்கப்பா. இருக்கிற 3 பேர் இருக்கீங்களா? அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. எந்த தேவாரம் நல்லா கம்பீரமாக இருக்கும்? எப்போ விசாலிசேரி